ஜாழ்ப்பாணத்தில் சட்டவிரோதமான முறையில் கருக்கலைப்பு செய்த பெண் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றது. இது தொடர்பாக இந்த தொகுப்பிலே விரிவாக பார்க்க இருக்கின்றோம். மற்றொரு செய்தியாக இலங்கையிலே ஒரு கோர விபத்து சம்பவம் பதிவாகி இருக்கின்றது. அந்த விபத்து சம்பவத்தில் 15 பேர் காயமடைந்திருக்கிறார்கள். அதை தவிர 10 வாகனங்கள் இந்த விபத்து சம்பவத்தில் சிக்கி சேதமடைந்திருப்பதாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கின்றது. மற்றொரு செய்தியாக நைனாதீவு நாகபூசணி அம்மன் ஆலயத்திற்குள் செருப்புடன் சென்ற பிக்கு உள்ளிட்டவர்கள் தொடர்பான காணொலி வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. அது தொடர்பாக பல கேள்விகள் தற்பொழுது இதில் எழுப்ப வேண்டிய தேவை ஏற்பட்டிருக்கின்றது. மற்றொரு செய்தியாக தென்னிலங்கையிலிருந்து தையிட்டிக்கு சென்ற இளைஞன் கஞ்சாவுடன் பிடிபட்ட நிலையில் குறித்த இளைஞன் தற்பொழுது விளக்கமறியல் வைக்கப்பட்டிருக்கின்றார். இவை தொடர்பான செய்திகளைத்தான் இந்த தொகுப்பிலே விரிவாக பார்க்க இருக்கின்றோம். அதற்கு முதல் ஜேகே ரிப்போர்ட் எனப்படுகின்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து அருகில் இருக்கின்ற பெல் பட்டினை கிளிக் செய்வதன் ஊடாக நான் போடுகின்ற ஒவ்வொரு காணொளிகளையும் நீங்கள் உடனுக்குடன் பார்க்கக்கூடிய வகையிலே இருக்கும். நான் நடராசா ஜெயகாந்தன். தற்பொழுது செய்திகளுக்குள்ளே செல்லலாம். யாழ்ப்பாணம் சுன்னாகம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் அமைந்திருக்கின்ற வீடொன்றில் பெண் ஒருவர் சட்டவிரோத கருக்கலைப்பிலே ஈடுபட்டிருக்கின்றார். அதன் தொடர்ச்சியாக இரத்தப்போக்கு அதிகமானதால் உடனடியாக அந்த பெண்ணை வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றிருக்கின்றார்கள். அதன் தொடர்ச்சியாக குறித்த பெண் வைத்தியசாலையிலே உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த செய்தி தற்பொழுது வெளிவந்திருக்கின்றது. இது தொடர்பாக மேலதிகமான விசாரணைகளை சுன்னாகம் போலீசார் ஆரம்பித்திருப்பதாகவும் கூறப்படுகின்றது. இவ்வாறு குறித்த பெண் சட்டவிரோதமான முறையிலே கருக்கலைப்பு செய்வதற்கு வீட்டிலே முயற்சித்திருக்கின்றார். அந்த சந்தர்ப்பத்தில் தான் இவ்வாறு நடந்திருக்கின்றது. அதனால் அந்த பெண்ணின் உயிர் போயிருக்கின்றது. முறையற்ற விதத்தில் இவ்வாறு வீட்டிலே கருக்கலைப்பு செய்ய வேண்டிய தேவை எதனால் ஏற்பட்டிருக்க வேண்டும் என்று சொன்னால், முறையற்ற உறவின் ஊடாக இவ்வாறு அந்த பெண் கருவிட்டு அதன் தொடர்ச்சியாக வீட்டிலே கருவை கலைக்க முயற்சித்திருக்கலாம் என்று தற்பொழுது வெளிவந்திருக்கின்ற செய்திகளிலே சந்தேகமாக அந்த தகவல்கள் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. எனவே விசாரணைகளுக்கு பின்னரே அதில் என்ன நடந்தது என்பது தொடர்பான தகவல்கள் வெளியாகும். மற்றொரு செய்தியாக கொழும்பு ஒரு குடவத்தை எனப்படுகின்ற பகுதியிலே ஒரு விபத்து சம்பவம் ஒன்று பதிவாகி இருக்கின்றது. இன்று புதன்கிழமை குறித்த விபத்து சம்பவம் சம்பவித்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பேருந்தொன்று நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வாகன தொடரணியிலே மோதி இந்த விபத்து பதிவாகி இருக்கின்றது. அதாவது நேரடியாக குறித்த பேருந்து டிப்பருடன் மோதி இருக்கின்றது. டிப்பர் முன்னுக்கு தடுத்திருந்த வாகனத்துடன் மோதி அதன் தொடர்ச்சியாக அடுத்தடுத்து வாகனங்கள் மோதி 10க்கும் மேற்பட்ட வாகனங்கள் சேதமடைந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அது தவிர குறித்த பேருந்தில் பயணித்த 15 பேர் காயமடைந்திருப்பதாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கின்றது. வீதியோரத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வாகன தொடரணியில் மோதியே இந்த விபத்து சம்பவித்திருப்பதாக முதற்கட்ட தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது. அதன் தொடர்ச்சியாக காயமடைந்தவர்கள் வைத்தியசாலையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இது தொடர்பான மேலதிகமான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் கூறப்படுகின்றது. இந்த சம்பவம் இலங்கையில் தற்பொழுது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது. இது தொடர்பான காணொலியும் வெளியாகி இருக்கின்றது. தொடர்ந்து பல பேருந்து விபத்துக்கள் பதிவாகி கொண்டே இருக்கிறது. அதேவேளை சில வாரங்களுக்கு முன்னர் கூட நீங்கள் அறிந்திருப்பீர்கள், ஒரு பேருந்து விபத்து ஒன்று இடம்பெற்றிருந்தது. அதிலே 20க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தார்கள். அது இலங்கை முழுவதுமே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருந்தது. அதற்கு பிறகாகவும் அடுத்தடுத்து பல விபத்துக்கள் பதிவாகி கொண்டிருக்கின்றது. எனவே இந்த பேருந்து விபத்துக்கள் அதிக அளவிலே இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதற்கு பல்வேறுபட்ட காரணங்கள் இருக்கின்றது. ஆனால் அது தொடர்பாக அரசாங்கம் சரியான முறையில் நடவடிக்கை எடுக்கவில்லை அல்லது எடுக்க தவறுகின்றது. இதனால் பல விபத்துக்கள் இடம்பெறுகின்றது என்கின்ற குற்றச்சாட்டுகளும் முன்வைக்கப்பட்டு வருகின்றது. மற்றொரு செய்தியாக யாழ்ப்பாணம் நைனாதீவு நாகபூசணி அம்மன் ஆலயத்திற்குள் பாதணிகளுடன் பிக்கு உள்ளிட்ட பெரும்பான்மையினத்தைச் சேர்ந்தவர்கள் சென்றிருக்கிறார்கள். இது தொடர்பான காணொலிகள் தற்பொழுது வெளிவந்திருக்கின்றன. செய்திகளும் வெளிவந்திருக்கின்றது. இந்த காணொலியை பார்க்கின்ற போது தெரியும், அங்கே பக்தர்கள் இருக்கின்றார்கள். அப்படி பக்தர்கள் நின்றும் அவர்கள் பாதணியுடனே அங்கே நிற்கின்றார்கள். ஆனால் அதனை அகற்றக்கூறி யாரும் கூறுவது போல அந்த காணொலியில் எந்தவித காட்சிகளும் இல்லை. அதாவது நான் பார்த்த காணொலியில் அப்படியான காட்சிகள் அல்ல. அவர்கள் அந்த நைனாதீவு நாகபூசணி ஆலயத்திலே முன்னுக்கு இவ்வாறு பாதணியுடன் நிற்கின்றார்கள். இவ்வாறு கலட்டி விட்டு வாருங்கள் அல்லது எவ்வாறு நீங்கள் பாதணியுடன் உள்ளே வருவீர்கள் என்று கேள்வி கேட்பதற்கு அந்த பகுதியிலே யாரும் முன்வரவில்லை. பலர் அந்த பகுதியிலே அந்த ஆலயத்திலே நிற்கின்றார்கள். அப்படி இருந்தும் யாரும் கேள்வி எழுப்பவில்லை என்கின்ற கருத்துக்களும் கூறப்பட்டு வருகின்றது. ஆகவே ஒரு புனிதமான வரலாற்று சிறப்பு மிக்க நைனாதீவு நாகபூசணி அம்மன் ஆலயத்திலே இவ்வாறான ஒரு நிகழ்வு இடம்பெற்றிருக்கின்றது. ஆகவே இவர்கள் பெரும்பான்மையத்தைச் சேர்ந்தவர்கள் தெரிந்தோ தெரியாமலோ அல்லது ஒரு சிறுபான்மை மதம் தானே என்று கூட இவ்வாறு வரலாம். அவர்கள் வேண்டுமென்றும் வந்திருக்கலாம், அல்லது தெரியாமலும் வந்திருக்கலாம், அல்லது அதை பற்றி யோசிக்காமலும் வந்திருக்கலாம், அல்லது
தனக்கு என்ன போச்சு என்றும் வந்திருக்கலாம். ஆகவே என்ன காரணம் அதற்கு பின்னணி இருந்தாலும் பரவாயில்லை. ஆனால் எங்களுடைய ஆலயத்தை, எங்களுடைய பாரம்பரியத்தை நாங்கள் காப்பாற்ற வேண்டிய தேவை இருக்கிறது. ஆகவே ஒருவர் வருகின்றார், அவர் தென்னிலங்கை சேர்ந்தவராக இருக்கலாம் அல்லது வெளிநாட்டவரை சேர்ந்தவராக இருக்கலாம், யார் வந்தாலும் இங்கு வருகின்ற போது அங்கு நின்றவர்கள் தடுத்து இவ்வாறு நீங்கள் பாதனையுடன் உள்ளே வராதீர்கள் என்று கூறியிருக்க வேண்டும். அதனை மீறி அவர்கள் உள்ளே வர முயற்சித்திருந்தால் அதற்கு எதிராக நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும். அப்படி எதுவுமே செய்யாமல் இதனை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்த அந்த பக்தர்கள் அல்லது மக்கள் தொடர்பாக இங்கு பெரும் கேள்வி எழுகின்றது. ஆகவே நாங்கள் தான் எங்களுடைய இந்த பாரம்பரியங்களை காப்பாற்ற வேண்டுமே தவிர இதனை காணொலி எடுத்து வெளியிட்டு செய்தி ஆக்குவதிலே இந்தவித பயனும் இல்லை என்றுதான் நாங்கள் கூறுவோம். அதாவது உடனுக்குடன் அந்தந்த விடயங்களை அங்கிருக்கின்றவர்களே சரி செய்யக்கூடியவர்களாக அல்லது கேள்வி எழுப்பக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அப்படி கேள்வி எழுப்புவதன் ஊடாகத்தான் இவ்வாறான சம்பவங்களை எல்லாம் நாங்கள் ஓரளவிற்கு கட்டுப்படுத்த முடியும் அல்லது எங்களுடைய புனிதத்தன்மையை நாங்கள் பாதுகாக்கக்கூடிய வகையில் இருக்கும். ஆனால் இவ்வாறான சம்பவங்கள் இனி நடக்கக்கூடாது. பெரும்பான்மையினரும் மற்ற மத சடங்குகளை அல்லது மற்ற மத பண்பாடுகளை மதித்து நடக்க வேண்டும். அதனை மீறி அவர்கள் வருகின்ற பட்சத்தில் நாங்கள் எங்களுடைய பண்பாடுகளை, எங்களுடைய ஆலயத்தை விட்டுக் கொடுக்க முடியாது. நாங்கள் கேள்வி எழுப்ப வேண்டும். தொடர்ந்து கேள்வி எழுப்புவதன் ஊடாகத்தான் இவ்வாறான பல சம்பவங்களை நாங்கள் தடுக்க முடியும். இன்று சிங்கள மக்களால் அல்லது சிங்கள பேரினவாதத்தால் பல விடயங்கள் தமிழர் பகுதியிலே நடந்து கொண்டிருக்கின்றது. அதாவது சட்டவிரோதமாக தையிட்டு விகாரை அமைப்பதாக இருக்கட்டும், சட்டவிரோதமாக புத்த சிலையை வைப்பதாக இருக்கட்டும், அல்லது எங்களுக்கு வேண்டாத சட்டங்களை கொண்டு வருவதாக இருக்கட்டும், அல்லது பல விடயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே ஒவ்வொன்றுக்கும் நாங்கள் கேள்வி எழுப்பிக் கொண்டிருக்க வேண்டும். அவ்வாறு நாங்கள் கேள்வி எழுப்பாமல் இருக்கின்ற பட்சத்திலே இவ்வாறான சம்பவங்கள் எல்லாம் தொடர்ந்து நடக்கும். அதற்கு பிறகு நாங்கள் காணொலி வெளியிட்டு செய்தியாக கலைப்பதிலே எந்தவித நன்மையும் இல்லை. எனவே இவ்வாறான சம்பவம் நடக்கின்ற போது அந்தந்த இடத்தில் இருப்பவர்களே நீங்கள் நாகரிகமான முறையில் மரியாதையுடன் கண்ணியத்துடன் அதனை தட்டி கேளுங்கள். அதற்கு பிறகு அவர்கள் செய்தால் அதனை நாங்கள் வேறு வழியிலே பார்த்துக் கொள்ளக்கூடிய வகையிலே இருக்கும். மற்றொரு செய்தியாக தையிட்டி விகாரைக்குள் கஞ்சாவுடன் கைது செய்யப்பட்ட இளைஞனை எதிர்வருகின்ற 19ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு மல்லாகம் நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கின்றது. கடந்த திங்கட்கிழமை தென்னிலங்கையிலிருந்து சிலர் வந்திருந்தார்கள். அந்த வகையில் தான் குறித்த இளைஞனும் தென்னிலங்கையிலிருந்து வந்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த நிலையில் தான் தையிட்டி விகாரை பகுதியிலே சந்தேகத்துக்கிடமான முறையிலே அந்த இளைஞன் திரிந்த நிலையிலே பலாலி போலீசார் அந்த இளைஞனை அழைத்து விசாரித்திருக்கிறார்கள். அப்போது முன்னுக்கு பின் முரணான தகவலை அந்த இளைஞன் கூறியிருக்கின்றார். அப்போது அந்த இளைஞனை பரிசோதனைக்கு உட்படுத்தி இருக்கின்றார்கள் போலீசார். அந்த சந்தர்ப்பத்தில் தான் அவரது உடைமையில் கஞ்சா வைத்திருந்திருக்கின்றார். அதற்கு பிறகாக அவர் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதன் தொடர்ச்சியாகத்தான் அவர் மல்லாகம் நீதிமன்றத்திலே முன்னிலைப்படுத்தப்பட்டிருந்தார். இந்த நிலையில் அவர் எதிர்வரும் 19ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு மல்லாகம் நீதிமன்றம் குறித்த உத்தரவை பிறப்பித்திருக்கின்றது. ஆகவே அவர்கள் அங்கிருந்து ஆலயத்திற்கு வருகின்றார்கள், அவர்களது மத ஆலயத்திற்கு வருகின்றார்கள். சட்டவிரோதமாக கட்டப்பட்ட ஒரு இடமாக இருந்தாலும் ஒரு விகாரியாக இருந்தாலும் அவர்கள் மதிக்கின்றேன், நாங்கள் பௌத்தத்தை மதிக்கின்றோம் என்று சொல்லிக் கொண்டு வருகின்றார்கள். அப்படி அவர்கள் வருகின்ற போது, அதாவது ஒரு சிலர் வருகின்ற போதே அதில் ஒருவர் கஞ்சாவுடன் வந்து நிற்கின்றார்கள் சொன்னால் இவர்களது இந்த புனிதத்தன்மை பக்தி எல்லாம் எந்த அளவுக்கு இருக்கின்றது என்பதை நீங்கள் இதிலே பார்க்கலாம். ஆகவே நயினாதீவு சம்பவத்துடன் இந்த சம்பவத்தை ஒப்பிடலாம். அவர்கள் தங்களது மத வழிபாட்டு தளத்திற்கு செல்லுகின்ற போதே கஞ்சாவுடன் செல்லுகின்றார்கள். அப்படி இருக்கின்ற போது அவர்கள் பாதனையுடன் இவர்கள் நயினாதீவுக்கு வருகின்ற போது நாங்கள் விட்டால் அவர்கள் உள்ளே கூட செல்வார்கள், இதுவரை வரை செல்லக்கூடியவர்களாக அவர்கள் இருப்பார்கள். ஆகையால் தான் ஏற்கனவே நான் நயினாதீவு சம்பவம் தொடர்பாக அவ்வளவு விடயங்களை இதிலே பகிர்ந்திருந்தேன். எனவே இந்த தையிட்டி விகாரை என்பது ஒரு சட்டவிரோதமாக நில ஆக்கிரமிப்புக்காக ஒரு பெயருக்காக கைப்பற்றப்பட்டிருக்கிறது. தனியார் காணில் அமைக்கப்பட்ட விகாரை. அதற்கு எதிராக அன்றைய தினம் போராட்டமும் முன்னெடுக்கப்பட்டது. இப்படியெல்லாம் இருக்கின்ற போது அவர்கள் கஞ்சாவுடன் இங்கு வந்து செல்கின்ற நிலைதான் இருக்கின்றது. மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன். நான் நடராஜ் ஜெயகாந்த்.